அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. பிரதிலிபியில் நான் எழுதியுள்ள சிறுகதை என்னுயிரே நீதானே பார்ட் 10 கேட்கலாமா? முகிலன் கூட திரும்பியது அவளின் ஆனந்தன். மிர்த்தனா அவனை கொஞ்சம் கூட அங்கு எதிர்பார்க்கவில்லை. அவனை பார்த்து அவள் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. மிர்த்தனாவை பார்த்த முகிலன், அம்மா, அப்பா வந்துட்டாங்க என அவளிடம் ஓடினான். அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை தன் பிஞ்சுக் கரங்களால் துடைத்து, அம்மா அழுவாதே, அப்பா நம்ம கூடவே இருக்கும் என்றான் தன் மழலை மொழியில். குழந்தை முன் எதுவும் பேசாமல் அவனை தூக்கிக் கொண்டு மூவரும் வீட்டிற்கு கிளம்பி போனார்கள். முகிலன் மிர்த்தனா தோளில் தூங்கியிருந்தான். அவனை மெதுவாக பெட்டில் படுக்க வைத்து விட்டு வந்தாள் மிர்த்தனா. நீங்க எங்கே சரிங்க? சாரி சார், என் பையன் தெரியாம பேசிட்டான் என்றாள் மிர்த்தனா. ஏன் மிர்த்தனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போன? இத்தனை வருஷமா உன்னை எங்கேயெல்லாம் தேடி அலைந்தேன் தெரியுமா என்றான் ஆனந்தன். என்னை ஏன் சார் தேடினீங்க என கேட்டாள் மிர்த்தனா. நீதான் என் வாழ்க்கை மிர்த்தனா, நீ இல்லை என்றால் நான் இல்லை என்றான் ஆனந்தன். நீங்க மெரினாவை தானே விரும்புனீங்க சார் என கேட்டாள் மிர்த்தனா. நான் உன்னை மட்டும்தான் விரும்பினேன். அவளை ஃப்ரெண்டாதான் பார்த்தேன். ஆனா அவன் நடுவில் வந்து நம்மளை பிரித்து விட்டாள். ஐ லவ் யூ சோ மச் மிர்த்தனா. ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ, நான், முகிலன் ஒரு அழகான குடும்பமா வாழலாம் என கேட்டான் ஆனந்தன். ஐ லவ் யூ சார் என அவன் மார்பில் புதைந்தாள் மிர்த்தனா. தூக்கம் கலைந்து வந்த முகிலன் மிர்த்தனா ஆனந்தன் அணைத்திருப்பதை பார்த்து நானு என அவர்கள் நடுவில் புகுந்தான். அவனை தூக்கி முத்தமிட்டான் ஆனந்தன். அங்கு ஒரு அழகான குடும்பம் உருவாகியது. இந்த கதை எப்படி இருந்தது என்று கமெண்ட் செய்யுங்கள் உறவுகளே. மிக்க நன்றி.